இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி நகர்றத நம்ம இப்ப கண்கள் முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஈரானும் இஸ்ரேலும் இவ்வளவு காலமா இன்டைரக்டா தான் மோதிக்கிட்டு இருந்தாங்க, ப்ராக்சி ஃபோர்ஸஸ் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதுல இருந்து நேரடி மோதல் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இந்த ரெண்டு நாடுகளும் நகர ஆரம்பிச்சிருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இரண்டு நாடுகளும் இவ்வளவு காலமா ஒரு நேரடி மோதலை தவிர்த்ததற்கான காரணம் என்னங்கிறத பார்க்க போறோம். கூடவே இப்ப ஏன் இவங்க ரெண்டு பேரும் நேரடியா மோதலை நோக்கி வேகமா நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு காலமா ப்ராக்சி ஃபோர்ஸஸினுடைய ஆதிக்கத்தில் இருந்த இந்த மோதல்ல இப்ப தடாலடியா ஏற்பட்டிருக்கிற பல மாற்றங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்பவே டீடைலா பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் முன் எப்போதும் இல்லாத வகையில் மோதல் அப்படிங்கிறது உச்ச கட்டத்தில் இருக்குது. இதுவரைக்கும் இந்த ரெண்டு நாடுகளும் மிகப்பெரிய பகை நாடுகளாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி நேரடி மோதல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்ததில்லை. ஈவன் கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதலை நடத்தின பொழுது கூட இஸ்ரேல்ல பெருசா எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரையர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு தான் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நமக்கு பார்க்கறதுக்கு வெளியிருந்த ஒரு ரொம்ப பெரிய பகை நாடுகள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட நேரடியாக ரெண்டு பேரும் மோதிக்கிட்டதே கிடையாது. இந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத வச்சு தான் இவர்களுடைய சண்டை அப்படிங்கிறதே இவ்வளவு காலமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸினுடைய காலகட்டம் முடிவடைந்து நேரடி மோதலை நோக்கி இந்த ரெண்டு நாடுகளும் நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை தான் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி இருக்குது. ஆக்சுவலாக இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக மோதிக்காததுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது தான். ஒரு அணு ஆயுதம் வச்சிருக்கிறதுனால எங்கே ஈரான் இஸ்ரேல் மேலே நேரடியாக ஒரு தாக்குதலை நடத்தி இஸ்ரேல் அதற்கு பதிலாக இந்த அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஈரானுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. இதனால தான் ஈரான் அரசாங்கம் நேரடியாக இஸ்ரேல் கூட எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் இன்ஸ்டெட் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்த அமைப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன அமைப்புகள் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியாது இல்லையா? இதற்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான காரணம் இதுதாங்க. இதனால தான் ஈரான் இவங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, இஸ்ரேலை கண்டெயின் பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சிகளையும் பண்ணுறாங்க. இந்த ஒரு கேப்பில் தனக்குன்னு சொல்லி ஒரு அணு ஆயுதத்தை ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் ஈரான் ஃபோக்கஸ்டாக கடந்த பல வருடங்களாகவே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு குட்டி நாடு அணு ஆயுதம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு மத்திய கிழக்கில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த ரீஜனோட அந்த பவர் பேலன்ஸ் அப்படிங்கிறதே ஒழுங்காக இருக்காது அப்படின்னு நினச்ச ஈரான் அரசாங்கம் தனக்கு தான் இந்த ரீஜியனில் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக வேணும். அதற்கு அணு ஆயுத சக்தி உள்ள இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்கு இந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸ் பயன்படுத்துகிறாங்க. அந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸ் மூலமாக இஸ்ரேலோட அணு ஆயுதத்துக்கு ஈக்குவலான ஒரு ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஈரானுக்கு கிடைக்குது. இந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸ் மூலமாக தான் கடந்த பல வருடங்களாக ஈரான் மத்திய கிழக்கில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவே இருந்துக்கிட்டு வர்றாங்கன்னே நம்ம சொல்லலாம். அதே சமயம் இந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸ் இருந்ததுனாலே பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் கூட நேரடியாக மோதுறதுக்கான ஒரு தேவை இல்லாத ஒரு சூழ்நிலையே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த அரசியல் கணக்குகள் எல்லாமே மாற தொடங்கியிருக்குது. அதற்கு காரணம் இஸ்ரேல் ரொம்ப வலுவாக இந்த ப்ராக்சி ஃபோர்ஸஸை டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹமாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு அவங்க அவங்களோட பவரை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் இப்போ லெபனானுக்குள்ளேயும் இஸ்ரேல் ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் லெபனானுக்குள்ளே இஸ்ரேல்னால நுழைய முடியல. ஹெசபுல்லா இயக்கம் ஓரளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணி அவங்கள ரிப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே நுழையிறதுல ரொம்பவே தீவிரமாக இருக்குது. ஹெசபுல்லா ரொம்பவே வலிமையாக இருந்த வரைக்கும் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக ஒரு மோதலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நஸ்ரல்லா இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தலையில திரும்பி இருக்குதுன்னே சொல்லலாம். ஹெசபுல்லாவுக்காக ஈரான் பழிவாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏப்பா கடந்த ஏப்ரல் மாதமும் அட்டாக் பண்ணாங்கல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் ஈரான் கிட்டத்தட்ட 72 மணி நேரத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் அட்டாக் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த அட்டாக்ல பெருசா இஸ்ரேலுக்கு எந்த டேமேஜுமே ஏற்படலை. அமெரிக்கா, பிரிட்டன் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு உதவியா நின்று காப்பாத்திட்டாங்க.
ஈரான் அந்த மாதிரி முன்னாடியே அறிவிச்சிட்டு தாக்குதல் நடத்தினதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு அந்த சமயத்தில் ஒரு போரை உருவாக்க வேண்டாம், தேவையில்லாமல் இஸ்ரேல் கூட நேரடியாக மோத வேண்டாம் அப்படின்னு வந்து நினச்சாங்க. ஸோ காரணம் ஹெசபுல்லா இருக்குது, நம்ம கமாண்டரை கொண்டதுக்கு நம்ம ஒரு ரிட்டைலியேஷன் அப்படிங்கிறத பேருக்கு பண்ணிட்டோம், உலக மக்களுக்கு வந்து ஓகே நானும் ஒன்று விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டோம்னா போதும், மற்ற எல்லாத்தையும் ஹெசபுல்லா பார்த்துக்குவாங்க, அவங்க டீல் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ ஹெசபுல்லாவினுடைய தலைவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்காக ஈரான் களமிறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இனிமேல் ஈரான் அரசாங்கம் ஹெசபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஸோ ஹெசபுல்லாவும் ஈரானுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இஸ்ரேல் அரசாங்கம் லெபனானுக்கு எதிராகவும் தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால தாங்க இப்போ ஈரான் அரசாங்கம் எப்படி இஸ்ரேல் ஈரானினுடைய பாதுகாப்பை உடைக்க முயற்சி செய்கிறாங்களோ அதே மாதிரி ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பை உடைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு தாக்குதலை பெரிய அளவுக்கு நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்படி என்னப்பா இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்தாது அப்படிங்கிறது தான். அதாவது இஸ்ரேலோட மென்டாலிட்டி என்ன, ஹெசபுல்லாவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும்னா ஈரானே நேரடியாக பண்ணாதான் உண்டு. ஆனால் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக ஒன்று பண்ணுறதுக்கு ஈரான் யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இஸ்ரேலுக்கு ரொம்ப வலுவாக உண்டு. ஈவன் கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் தாக்குதல் நடத்தின பொழுது கூட அமெரிக்காட்ட பிரயாராக சொல்லிட்டு தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஈரான் நமக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தணும்னு முடிவு பண்ணால் இந்த மாதிரி உலக நாடுகள் கிட்ட சொல்லிட்டு அப்புறமா தான் பண்ணுவாங்க, நமக்கு பெருசாக சேதாரம் இல்லாத வகையில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பாதுகாப்பை நேற்று நடந்த தாக்குதலின் மூலமாக ஈரான் சுக்குநூறாக நோக்கி இருக்குது. ஸோ நான் சொல்லாமையும் தாக்குதல் நடத்துவேன், ரொம்ப பயங்கரமான மிசைல்ஸை வச்சு உன்னோட மிலிட்ரி சைட்ஸ் மேலேயுமே டேமேஜஸை ஏற்படுத்துகிற வகையில் என்னால் தாக்குதல் நடத்த முடியும், ஸோ இப்படியே பண்ணால் இன்னும் இந்த தாக்குதலை என்னால் அதிகரிக்க கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஈரான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு தாக்குதலுக்கு இஸ்ரேல் ரிட்டைலியேட் பண்ணால் நாங்கள் எங்களுடைய பவரில் பாதிக்கு கூட நாங்கள் முழுசாக காட்டலை, எங்களுடைய முழு சக்தியையும் இஸ்ரேலுக்கு எதிராக வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை ஈரான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட 2 பாதுகாப்புகள் உடைக்கப்பட்டிருக்குது. ஒன்று, தன்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதனால் வேறு எந்த நாடுகளும் தன் மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு. 2வது, ஈரான் அரசாங்கம் எக்காரணம் கொண்டும் தனக்கு எதிராக நேரடியான மோதலுக்கு வரமாட்டாங்க. ஸோ இந்த ப்ராக்ஸி ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கூட நேரடியாக மோதுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு தாக்குதல் நடத்துறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஈரான் சைலண்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு இஸ்ரேலுக்கு இருக்கிறதா அவங்க நம்பினாங்க. அதுவும் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த 2 விஷயத்தையுமே ஈரான் உடைச்சிருக்குது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் நேரடி மோதலுக்கான களம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுருச்சு. ஸோ லெபனானில் ஹெசபுல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஈரானுக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, இஸ்ரேல் கூட நேரடியாக மோத வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்படும். அப்போது இந்த 2 நாடுகளும் நேரடியான மோதலில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. இதனால தாங்க இவர்களுக்கு இடையிலான மோதல்ங்கிறது ப்ராக்ஸி ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நேரடி மோதலாக மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இப்போ ஈரான் தாக்குதலை நடத்தி முடிச்சுட்டாங்க, இனி அடுத்தது இஸ்ரேல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் எக்காரணம் கொண்டு ஒரு அணு ஆயுதத்தை தயாரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. காரணம், அணு ஆயுதம் இல்லாத பொழுதே இஸ்ரேலுக்கு எதிராக தைரியமாக தாக்குதல்களை நடத்துகிறாங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஈரானும் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு இஸ்ரேல் அவங்க நினச்ச மாதிரி ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்துறது, ஸோ ஈரான் வந்து தம்மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஸோ அதை கண்டிப்பாக இஸ்ரேல் அரசாங்கம் விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மோஸ்ட்லி இஸ்ரேல் குறிவைச்சாங்க அப்படின்னா ஈரானினுடைய அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களை தான் குறிவைப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஏன்னா நம்மளும் வந்து இப்போ சமீப காலமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், ஈரான் ரொம்ப க்ளோஸாக வந்து நெருங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அணு ஆயுதத்தை நோக்கி. கூடிய சீக்கிரம் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதாகவும் நம்பப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை தனக்கு கிடைச்ச ஒரு சாதகமான சந்தர்ப்பமாக இஸ்ரேல் அரசாங்கம் பயன்படுத்திக்க நினைப்பாங்க. அதே சமயம் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடியே தெரியும், இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினா இஸ்ரேல் மோஸ்ட்லி தன்னோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை குறி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்நேரத்துக்கு அதையே வேறு பக்கம் நகர்த்துறதுக்கோ இல்லை தன்னோட என்ரிச்டு யுரேனியம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளையோ ஈரான் அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது.
மோஸ்ட்லி இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக மிசைல்ஸையோ இல்லை போர் விமானங்களையோ பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இஸ்ரேல் எது பண்ணாலுமே ஒன்று டார்கெட்டட் ஸ்ட்ரைக்காக பண்ணுவாங்க, இல்லைனா சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களும் இதற்கு மேலே இந்த விஷயத்தை எஸ்கலேட் பண்ணக்கூடாதுன்னு தான் இஸ்ரேல் நினைக்கும். காரணம், இப்போ இஸ்ரேலோட ஃபோக்கஸ்ங்கிறது ஹெசபுல்லா பக்கம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஈரானை தேவையில்லாமல் சொரிஞ்சு விட்டாங்கன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலான மோதல்ங்கிறது கொதிநிலையினுடைய உச்ச கட்டத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஈரான் இந்த மாதிரி சொன்ன மாதிரியே மறுபடியும் ரிட்டைலியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு, இன்னுமே பவர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா இதுவரை இந்த வருஷத்திலே 2 முறை பண்ணிட்டாங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக மாற தொடங்கிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு 3வது முறை இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு அவ்வளவு பெரிய யோசனையோ இல்லை பதட்டமோ இருக்காது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதனால் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாலும் ஈரானுக்கு எதிராக அவர்களுடைய உளவுத்துறையான மொசாடை வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் அரசாங்கம் போர் விமானம், மிசைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஈரானுக்கு எதிராக தாக்குதலை நடத்துவாங்களா, இல்லை அவர்களுடைய உளவுத்துறையை வச்சு சைலண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு பார்ப்பாங்களா, இல்லை வேண்டாம் நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி இதோட இதை அமைதியாக விட்டுருவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.